அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. صدق الله العظيم. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் வ பிக நஸ்தஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இதற்கு முன்னர் சூரத்துல் பக்ராவினுடைய 39 வசனங்களுடைய விரிவுரையை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 39 வசனங்களுடைய சாராம்சம், முதலாவதாக அல்லாஹு தாலா இந்த திருக்குரானில் எவ்வித சந்தேகமும் கிடையாது, மாறாக யார் எதிராளியாக இந்த குர்ஆனை செவியுறுகிறாரோ அவரது உள்ளத்தில்தான் சந்தேகம் என்பது இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு 3 விதமான பிரிவினர்களை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். முதலாவது முஃமின்கள், இரண்டாவது காஃபிர்கள், மூன்றாவது முனாஃபிக்கீன்கள். இவர்களுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி முஃமின்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லியும் முனாஃபிக்கீன்களுக்கும் காஃபிர்களுக்கும் நாளை கியாமத் நாளில் நரகம் இருக்கிறது என்று சொல்லியும் அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்தான். இதனைத் தொடர்ந்து இந்த பூமியை நமக்கு ஒரு விரிப்பாக ஆக்கினான் என்றும் அவன் செய்த அருட்கொடைகளை சொல்லி காட்டி அதன் பிறகு அல்லாஹு தாலா இந்த குர்ஆனின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதே போன்ற ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சவாலை அல்லாஹு தாலா விடுத்தான். அந்த சவாலை தொடர்ந்து அடுத்ததாக ஆதிபிதா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு அல்லாஹு தாலா படைத்தான், ஷைத்தானுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எப்படி ஒரு பகைமை என்பது உண்டானது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், கடைசியாக ஆதமும் ஹவ்வாவும் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருந்து எப்படி அவர்கள் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், பூமியில் எந்தெந்த பகுதியில் இறக்கப்பட்டார்கள் என்று சொல்லியெல்லாம் கடந்த தஃப்சீர்களில் நாம் பார்த்து வந்தோம். தற்பொழுது மனித சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயம் நமது உம்மத்தே முஹம்மதியா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்களாகிய நாம் தான் மிகவும் சிறந்த மனிதர்கள், மிகவும் சிறந்த உம்மத்தினர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் இங்கே அல்லாஹு தாலா உம்மத்தே முஹம்மதியாவை அழைக்காமல் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யஹூதிகளை, யூதர்களை அல்லாஹு தாலா பார்த்து பேசுகிறான். இவர்களை பற்றிய வரலாறு தற்பொழுது சூரத்துல் பக்ரா 40வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து சூரா பக்ராவினுடைய 123 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹு தாலா பேசிக்கொண்டே வருகிறார். இவருடைய சிறப்பு என்ன, இவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள் என்ன, என்னென்ன உதவிகள் எல்லாம் அல்லாஹு தாலா செய்தான், ஆனால் செய்த உதவிக்கு இவர்கள் என்ன மாறு செய்தார்கள், தௌராத் வேதம் என்பது இவர்களுக்கு எப்படி கிடைத்தது போன்ற பலவிதமான செய்திகளையும் பலவிதமான எச்சரிக்கைகள், தண்டனைகளையும் அல்லாஹு தாலா இங்கே
யூதர்களுடைய வரலாறை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது தங்களுக்கு முன்னால் இந்த ஒரு வசனம் படிக்கப்பட்டது, ஓதப்பட்டது. யா பனி இஸ்ராயில், ஓ பனு இஸ்ரவேலர்களே, இஸ்ராயீலின் சந்ததிகளே, உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், நான் உங்களின் மீது புரிந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், நீங்கள் அதை நினைவு கூறுங்கள். வஅஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும், நீங்கள் என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன். வ ஈயாய ஃபரஹபூன், நீங்கள் என்னையே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானுடைய 40வது வசனத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். பனி இஸ்ராயில், இங்கே பனு என்றால் மக்கள் என்று அர்த்தம். பனு என்ற பதம் அரபியில் இப்னு என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இப்னு என்றால் மகன் என்ற அர்த்தம். அந்த இப்னு என்ற பதத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் பனு என்ற அந்த வார்த்தை. இஸ்ராயில் என்பது அரபி வார்த்தை அல்ல, அது ஹீப்ரு மொழி, அதாவது யூதர்களுடைய மொழி. அது இதனுடைய எக்ஸாக்டான ஒரு அரபு அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரா என்றால் அடிமை என்ற அர்த்தம், ஈல் என்றால் அல்லாஹ் என்ற அர்த்தம். எப்படி நாம் அரபியில் அப்துல்லா என்பதற்கு அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வோமோ, அதே போன்று ஹீப்ரு மொழியில் இஸ்ராயில் என்பதற்கு அல்லாஹ்வின் அடிமை என்று அர்த்தம். இது இஸ்ராயில் என்ற பெயருடைய ஒரு பொருள். சரி, யாருக்கு இஸ்ராயில் என்று சொல்லப்படுகிறது? ஏன் பனு இஸ்ரவேலர்களே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்? யூதர்களே என்று சொல்லியிருக்கலாமே, அல்லது யகூதிகளே என்று சொல்லியிருக்கலாமே, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் என்று சொல்லியிருக்கலாமே. எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயில், ஓ பனு இஸ்ரவேலர்களே என்று அல்லாஹு தஆலா ஏன் அழைக்க வேண்டும் என்றால், இந்த பனு இஸ்ராயல்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்தவர்கள் நமது சையீதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள். அவர்கள்தான் இந்த சந்ததிகளுக்கு ஒரு ஆரம்பமாக இருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, இஸ்ராயில் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. அதனை அல்லாஹு தஆலா திருக்குரானில் 4வது ஜுஸுவிலுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இல்லாமா ஹர்ரம இஸ்ராயில் அலா நஃப்சி, இஸ்ராயில் தனக்குத்தானே என்ன செய்து கொண்டார்? ஒட்டகக்கரியை ஹராமாக ஆக்கி கொண்டார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குரானில் இஸ்ராயில் என்ற வார்த்தையை கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை இங்கே நாடுகிறார். எனவே தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பெயர் இஸ்ராயில். அந்த இஸ்ராயிலுடைய பெயரின் அர்த்தம் அப்துல்லா, அதாவது அல்லாஹ்வின் அடிமை என்ற அர்த்தம். ஆக பொதுவாக இங்கே நாம் அரபியிலிருந்து தமிழுக்கு அர்த்தம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், யாபனி இஸ்ராயில், ஓ அல்லாஹ்வின் அடிமைகளே என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே அந்த பனு இஸ்ரவேலை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக எப்படி இவர்கள் பிரிந்தார்கள் என்று சொன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளின் மூலமாகத்தான் இந்த பனு இஸ்ராயில் என்ற ஒரு சமுதாயமே உண்டானது. காலப்போக்கில் 12 நபர்கள் இருந்தவர்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் 3 லட்சம் நபர்களுக்கு மேல் இருந்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள். ஆக இப்படித்தான் 12 நபர்கள், 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகள் மூலியமாக உருவானது தான் இந்த பனு இஸ்ராயில் என்ற சமுதாயம். அல்லாஹ் நினைத்திருந்தால் யகூதிகளே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் யகூதி என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. ஏனென்றால் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 12 மக்களில் ஒருவருடைய பெயர் யகூதா என்று பெயர். அவருடைய அந்த பெயரை முன்வைத்துதான் அரபியில் யகூதிகள் என்று அந்த பனு இஸ்ரவேலருக்கு சொல்லப்படும். ஒருவேளை யகூதி என்று சொல்லி நாம் அழைத்தால் அந்த யகூதாவுடைய மக்களுக்கு மட்டும்தான் எடுக்கும். பனு இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 மகன்களுடைய பெயர்களையும் எடுத்துக்கொள்ளும், அவருடைய சந்ததிகள் முழுவதையும் எடுத்துக்கொள்ளும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அல்லாஹு தஆலா யகூதிகளே என்று சொன்னாமல் இங்கே யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலின் சந்ததிகளே, இஸ்ராயில் மக்களே என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறான். அழைத்து அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு புரிந்த அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். கொஞ்ச நஞ்சம் அருட்கொடைகள் அல்ல, அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். அதனால் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான்,
நான் உங்களுக்கு என்னென்ன அருட்கொடைகள் எல்லாம் புரிந்தேனோ அந்த அருட்கொடைகள் எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். உலகில் வந்த 1,24,000 நபிமார்களில் பெரும்பாலான நபிமார்கள் பனி இஸ்ரவேலர் குடும்பத்தில் தான் வந்தார்கள். அதிலும் குறிப்பாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள், அவர்களுக்கு பிறந்த ஹஸரத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக இருந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படி சந்ததி சந்ததியாக இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகிய 5 நபிமார்களும் அவர்கள் குடும்பத்தில் நபிமார்களாகத்தான் பிறந்தார்கள். எல்லாம் இந்த பனு இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இப்படி கடைசி நபி வரைக்கும், அதாவது நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் கடைசி நபியாக பனி இஸ்ராயலில் வந்தவர்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த பனு இஸ்ரவேலுடைய சமுதாயத்திலிருந்து நபிமார்களை தேர்ந்தெடுத்து இந்த உலகில் அனுப்பினான். ஆனால் கடைசியாக என்ன ஆனது? இறுதி நபி என்பவர்கள் எங்கள் குடும்பத்திலிருந்தான் வருவார்கள், இஸ்ராயலின் குடும்பத்திலிருந்தான் வருவார்கள், ஆனால் இஸ்மாயில் குடும்பத்திலிருந்து வரமாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பெரும் பேரிடியாக விழுந்தது. என்ன? இஸ்மாயிலின் குடும்பத்திலிருந்து, அதாவது அரபுலகத்திலிருந்து அல்லாஹு தாலா நமது இறுதி நபியை, கடைசி நபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினார். ஆனால் இவ்வளவு புரிந்த நியாமத்துகள் எல்லாம் விட்டுவிட்டு நபிமார்கள் எல்லாம் எங்கள் பக்கம், அவர்களுக்கென்று வழங்கப்பட்ட வேதங்களை 3 வேதங்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லாம் அவர்களுக்காகவே வழங்கப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு எப்படி ரசூலுல்லாஹை மட்டும், இறுதி நபியை மட்டும் எப்படி மக்காவில் பிறக்க வைக்கலாம், இஸ்மாயிலுடைய குடும்பத்திலிருந்து எப்படி வரலாம் என்று சொல்லி தற்பொழுது வரைக்கும் அவர்களுடைய அந்த கோபமும் பொறாமையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார், நான் உங்களுக்கு புரிந்த அருட்கொடை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ நான் அருட்கொடைகளை செய்திருக்கிறேன். ஃபிரௌனிடமிருந்து உங்களை நான் காப்பாற்றியிருக்கிறேன், உங்களுக்கு வெற்றியை நான் தந்திருக்கிறேன், கடலை பிளந்து நான் கடலில் இருந்து நான் உங்களை தப்பிக்க வைத்திருக்கிறேன், எவ்வளோ விதமான அருட்கொடை நான் செய்திருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரக்கூடிய வசனங்கள் பனு இஸ்ரவேலுக்கு செய்த அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளை பற்றி தான் வரும். அதனுடைய விரிவுரையை நாம் இன்னும் சற்று விரிவாக நாம் காணலாம். அதுக்கடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும், நீங்கள் அவுஃபு பிஅஹதி, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி நிறைவேற்றினால் ஊஃபி பிஅஹதிக்கும், நான் உங்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தேனோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி என்ன வாக்குறுதியை பனு இஸ்ரவேலர்கள் தந்தார்கள்? இறுதி நபி என்பவர்களை வந்தால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் தௌராத்திலும் சரி, இஞ்சிலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடையாளங்கள் அனைத்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மக்காவில் தான் பிறப்பார்கள். பனு இஸ்மாயில் என்ற கோத்திரத்திலிருந்தான், அதாவது ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோத்திரத்திலிருந்தான் இறுதி நபி என்பவர் பிறப்பார்கள், மதீனாவில் வாழ்வார்கள், அவருடைய உடல் அடையாளங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி தெள்ளத் தெளிவாக தௌராத்திலும் இஞ்சிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினால், நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஊஃபி பிஅஹதிக்கும், நான் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தேனோ அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். என்ன வாக்குறுதி அல்லாஹ் தஆலா கொடுத்தான்? உங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குவேன், சொர்க்கத்தை வழங்குவேன் என்ற ஒரு வாக்குறுதியை இந்த பனு இஸ்ரவேலருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பொதுவாக சாதாரணமாக ஈமான் கொண்டவர்கள், புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கூலிதான். ஆனால் அஹ்ல கிதாபுகளை பொறுத்த வரைக்கும், வேதக்காரர்களை பொறுத்த வரைக்கும், அவர் யூதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி அல்லது கிறிஸ்துவத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அவர்களுக்கு 2 மடங்கு கூலி இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். காரணம் என்ன? யூத மதத்தில் இருக்கிற வரைக்கும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி இருப்பார். அவரை தலைவராக எடுத்துக்கொண்டு, மூசா நபியை தலைவராக எடுத்துக்கொண்டு அவர்கள் சொன்ன அனைத்து விதமான சட்டங்களையும் பேணி பின்பற்றி இருப்பார். திடீரென்று இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு கொடுத்து நபியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொதுவான எண்ணம் அனைவருக்கும் வருவதுதான். ஒன்றுமில்லை, பல வருடமாக கம்பெனியில் மேனேஜராக இருந்தவர் அல்லது எம்டியாக இருந்தவர், அவர் இறந்து விட்டாலோ அல்லது வேறு யாராவது போஸ்டிங் வந்து விட்டாலோ சற்று அவரை ஏற்பதற்கு மனது கஷ்டப்படும்.
இவ்வளோ வருஷம் இவர் தானே எந்த மேனேஜராக இருந்தார், இப்போ இவர் போயிட்டு இன்னொருத்தர் வந்துட்டாரே என்று சொல்லி மனதில் ஒரு விதமான பாரம் என்பது ஏற்படும். ஆனால் அந்த பாரத்தை எல்லாம் சகித்து கொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நடந்தால் வேலையெல்லாம் சுமூகமாக முடியும். அதைத்தான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏன் 2 மடங்கு கூலி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு அல்லது ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு என்னை யார் ஈமான் கொண்டார்களோ அந்த சிரமத்திற்காக ஒரு கூலி, என்னை ஈமான் கொண்டதற்காக வேண்டி ஒரு கூலி, ஆக மொத்தம் அஹ்லே கிதாபுகளாகிய வேதக்காரர்கள் ஈமான் கொண்டால் 2 விதமான கூலிகள் இருக்கின்றது, 2 மடங்கு கூலி அதிகமாக இருக்கின்றது சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆக நபி அவர்களை நீங்கள் ஈமான் கொண்டால், நீங்கள் திருக்குறானை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு 2 விதமான கூலிகள் இருக்கின்றது. 2 வித கூலிகள் மட்டுமல்ல, உங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கும், சொர்க்கமும் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படித்தான் பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். இதன் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அதை தான் அடுத்த வசனமும் சொல்லுகிறது. 41வது வசனம், வ ஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திக்கல் லிமா மஅக்கும் வலா தகூனு அவ்வல காஃபிரின் பி வலா தஷ்ரு பி ஆயாதி ஸமனன் கலீலன் வ இய்யாய ஃபத்தகூன். வ ஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திக்கல் லிமா மஅக்கும், மேலும் உங்களுக்கு நான் எதை இறக்கி வைத்திருக்கிறேனோ, முஸத்திக்கல் லிமா மஅக்கும், உங்களுக்கு நான் இறக்கி வைத்த இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இறக்கிய இந்த குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வலா தகூனு அவ்வல காஃபிரின் பி, இந்த குர்ஆனை நீங்கள் மறுப்பவர்களில் முதலாமவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். குர்ஆனை நான் இறக்கி இருக்கிறேன், அந்த குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். நீங்களே என்ன செய்ய வேண்டாம்? நிராகரிப்பவர்களில் முதன்மையானவர்களாக ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன செய்யாதீங்க? நிராகரிச்சிடாதீங்க. ஏனென்றால் உங்களை பார்த்து என்ன செய்வார்கள்? மற்ற மக்கள் குர்ஆனின் மீது அவர்கள் ஈமான் கொள்வார்கள். பொதுவாக அரபுலகத்தை பொறுத்த வரைக்கும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, யூத அறிஞர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்வார்கள். மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய வேதத்தில் என்ன இருக்கிறது, தௌராத்தில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ஆலோசனை கேட்டு அவர்களிடத்தில் முடிவு கேட்பவர்களாக இருப்பார்கள் அரபு மக்கள், மக்கத்து காஃபிர்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் யூதர்களாகிய நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முதலாக நீங்கள் குர்ஆனை நீங்கள் மறுக்கக்கூடாது. நீங்கள் அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டால், அந்த குர்ஆன் படி நீங்கள் அமல் செய்தால், நீங்கள் ரசூலை ஏற்றுக்கொண்டால் மற்ற அரபுலகம் முழுவதும் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஈமான் கொள்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த குர்ஆனையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக இங்கே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக நீங்களே என்ன செய்யாதீர்கள்? முதலாவதாக மறுத்து விடாதீர்கள். நீங்கள் மறுத்து விட்டால் என்று சொன்னால் என்ன வெளியே பேசிக்கொள்வார்கள்? வேதக்காரர்களே இந்த வேதத்தை மறுத்து விட்டார்கள். அஹ்லே கிதாபுகளாகிய யூதர்களும் நசாராக்களும் என்ன செய்து விட்டார்கள்? நபி அவர்களை ஏற்கவில்லை, குர்ஆனையும் ஏற்கவில்லை. எனவே நாம் இந்த நபியையும் ஏற்க வேண்டாம், குர்ஆனையும் ஏற்க வேண்டாம் என்று சொல்லி தன்னந்தனியாக பிரிந்து சென்று விடுவார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? முதலாவதாக நீங்கள் மறுப்பவர்கள் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். அதுக்கடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தஷ்ரு பி ஆயாதி ஸமனன் கலீலா, எனது வசனங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? சமனன் கலீலா, சொற்ப பணத்திற்காக நீங்கள் விற்று விடாதீர்கள். வ இய்யாய ஃபத்தகூன், நீங்கள் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொற்ப பணத்திற்காக, காசு பணத்திற்காக என்ன செய்யக்கூடாது? குர்ஆனுடைய வசனங்களை மாற்றி மாற்றி மக்களிடத்தில் விளக்கத்தை சொல்லக்கூடாது. யூதர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வசனங்களை மாற்றிக்கொண்டு வந்தார்கள். மக்களுக்கு தோதுவாக வளைந்து கொடுத்தார்கள். மார்க்க விஷயத்தில், தௌராத்தில் உள்ள விஷயத்தை எல்லாம் மாற்றி மாற்றி மக்களுக்கு சொன்னார்கள். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல போனால், தௌராத்தில் இருக்கக்கூடிய சட்டம் இதுதான்: ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டால், திருமணமான ஆண் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் குர்ஆனிலும் இருக்கிறது, தௌராத்திலும் இருக்கிறது. ஆனால் மதீனாவில் ஒரு மனிதன், ஒரு யூதன் விபச்சாரம் செய்துவிட்டான். அவன் உயர் கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்ததால்
மார்க்க அறிஞர்கள், அதாவது யூத மார்க்க அறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவருக்கு கல்லாலாம் அடித்து கொள்ள வேண்டாம், மாறாக ஒரு கழுதையில் ஏற்றி முகத்தில் கரியை பூசிக்கொண்டு ஊர் முழுக்க சுற்றி வந்தால் போதும், தண்டனை என்பது நிறைவேற்றிவிடும், இவர் குற்றப்பரிகாரம் செய்ததை போன்று ஆகிவிடும் என்று சொல்லி யூத அறிஞர்கள் இப்படி மக்களுக்கு வளைந்து கொடுத்து பேசினார்கள். பணத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து வளைந்து கொடுத்து பேசினார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் என்று சொல்லி நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. ஆக இப்படி என்ன செய்யாதீர்கள், மக்களுக்கு தோதுவாக நீங்கள் வளைந்து கொடுக்காதீர்கள். வலா தஷ்தருபி ஆயாத்தி சமனன் கலீலா, எனது வசனங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், சொற்ப பணத்திற்காக, அற்ப பணத்திற்காக எனது ஆயத்துக்களை, எனது வசனங்களை விட்டு விடாதீர்கள். ஈயாய ஃபத்தகூன், என்னே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார். இந்த சமனன் கலீலா, சொற்ப பணத்திற்காக வேண்டி எனது வசனங்களை விற்று விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும், தீனுடைய வேலைகளை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை கொண்டுதான் நடக்கிறது. ஒருவர் தொழ வைக்கிறார், குர்ஆன் ஓதிதான் தொழ வைக்க முடியும். அல்லது சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு மக்தப் மதரசாக்களை நடத்துகிறார், குர்ஆனை வைத்து தான் நடத்த முடியும். அல்லது பெரிய பெரிய மதரசாக்கள் 7 வருட அரபி பாடசாலையில் அமர்ந்து கொண்டு அவர் பாடத்தை நடத்துகிறார், குர்ஆனை முன்வைத்து தான் அவர் பாடம் நடத்த முடியும். அல்லது குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கிறார், ஹிஃப்ஸ் செய்யும் பொழுது அவர் குர்ஆனை முன்வைத்து தான் குர்ஆனை அவர் என்ன செய்யணும், மனப்பாடம் செய்ய முடியும். ஆக இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தீன் சம்பந்தமான வேலைகளில், அதிலும் குறிப்பாக குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நாம் கிரயத்தை வாங்கலாமா, அதற்கு சம்பளத்தை வாங்கலாமா என்று சொல்லி பார்த்தால் தாராளமாக நாம் சம்பளத்தை வாங்கலாம். அதற்கு மார்க்கம் தடை செய்யவில்லை. ஹஸரத் இமாம் மாலிக், ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா ஆகிய ஃபுகஹாக்கள் தாராளமாக குர்ஆனுடைய பணிக்கு, குர்ஆனை ஓதி தருவதற்காக வேண்டி இமாமத்தோ அல்லது பள்ளிவாசலில் முஅத்தினாக இருக்கக்கூடிய மோதினார்களாக இருக்கட்டும், அவர்கள் தாராளமாக சம்பளத்தை வாங்கலாம் என்று சொல்லி எழுதுகிறார்கள். ஆனால் ஹஸரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாமத்திற்கும் சரி, அல்லது தர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆலிம் மதரசாக்களில் ஓதி கொடுப்பதற்கும் சரி, ஹிஃப்து மதரசாக்களில் ஓதி கொடுப்பதற்கும் சரி, சம்பளத்தை, கிரயத்தை வாங்கக்கூடாது என்று சொல்லி ஹஸரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாலும், ஹனஃபியாக்களில், ஹனஃபி மதபலில் சேர்ந்த முத்தஅஹிரீன் என்று சொல்லப்படக்கூடிய பிந்தி வந்தவர்கள் இதை ஏற்க மறுத்து தாராளமாக அவர்கள் கிரயத்தை வாங்கலாம். காரணம், அவர்களுக்கென்று குடும்பம், பிள்ளைகள் என்று இருக்கின்றது. ஒருவேளை சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தீனுடைய பணியை செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், சம்பளத்தை கொடுக்கலாம். அவர்கள் சம்பளத்தை வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது என்று சொல்லி முத்தஅஹிரீன்கள், ஹனஃபியாக்களில் ஹனஃபி மதவை சேர்ந்த பிந்தி வந்த ஃபுகஹாக்கள் இங்கே எடுத்து எழுதுகிறார்கள். ஆக குர்ஆன் சம்பந்தமான பணிகள், அது என்னதான் குர்ஆன் எழுதக்கூடிய பணியாக இருக்கட்டும், குர்ஆனை அச்சடிக்கக்கூடிய பணியாக இருக்கட்டும், இமாமத்து, தர்ஸ் போன்ற பாடம் எடுப்பதற்குடைய பணியாக இருக்கட்டும், எல்லா விதமான பணிக்கும் என்ன செய்யலாம், சம்பளத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே ஃபுகஹாக்கள் தெரிவிக்கிறார்கள். இவைகள் எல்லாம் முஃப்தி ஷஃபி சாஹிப் அவர்கள் தங்களுடைய மாரிஃபுல் குர்ஆன் எழுதியிருக்கிறார்கள். சரி, ஈசால் சவாப் செய்கிறார்கள். ஈசால் சவாப் செய்வதற்காக குர்ஆனை ஹத்தம் செய்து மற்றவர்களுக்கு ஈசால் சவாப் செய்கிறார்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 3ஆம் நாள் ஃபாத்தியா, 5ஆம் நாள் ஃபாத்தியா, 10ஆம் நாள் ஃபாத்தியா, 40ஆம் நாள் ஃபாத்தியா, இதுக்கெல்லாம் ரேட்டு பேசலாமா என்று சொன்னால், இவைகளுக்கு ரேட் பேசுவது, குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி வாடகை, அதாவது இதற்காக வேண்டி சம்பளத்தை பேசுவது கூடவே கூடாது. மார்க்கத்தில் ஹராம் என்பதாக கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அதாவது அல்லாமா ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துர்ருல் முஹ்தார் என்று சொல்லப்படக்கூடிய ஹனஃபி மதமுடைய மிகப்பெரிய ஃபத்வா கிதாப், அதில் மிகப்பெரிய பஹத்தை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி காசு வாங்கக்கூடாது, ஈசால் சவாபிற்காக வேண்டி, மௌத்தாக்களுக்கு ஈசால் சவாப் செய்வதற்காக வேண்டி, கபரிஸ்தானில் நின்று அவருக்காண்டி ஃபாத்தியா ஓதுவதற்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, கிரயத்தை பேசக்கூடாது. அவங்களே தந்துட்டாங்க, நாம் எதுவும் கேட்கல,
அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. நாமே ரேட்டு பேசி என்ன செய்யக்கூடாது, கிரயத்தை வாங்குவதோ அல்லது கிரயத்தை நாம் எதிர்பார்ப்பதோ கூடாது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பஹ்ஸை அங்கே செய்திருக்கிறார்கள் அல்லாமா ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவைகளெல்லாம் ஷரஹுல் ஹிதாயா, ஹைருத்தீன் பஹருர் ராயிக் போன்ற கிரந்தங்களில் இதனை பற்றியுள்ள விரிவான பஹ்ஸுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் ஈசால் சாஹிபிற்காக வேண்டியோ அல்லது வேறு ஏதாவது ஃபாத்திஹாவிற்காக வேண்டியோ மௌத்தாக்களுக்கு ஈசால் சாஹிப் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரேட் பேசி என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை நாம் விலை கொடுத்து நாம் என்ன செய்யக்கூடாது, விலையை வாங்கக்கூடாது என்று சொல்லி இங்கே நமக்கு ஃபுகாஹாக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக இங்கே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலா தஷ்தரூபி ஆயாத்தி சமனன் கலீலா, எனது இறை வசனங்களை எல்லாம் அற்ப காசுகளுக்காகவே நீங்கள் விற்று விடாதீர்கள், ஈயாய ஃபத்தகூன், என்னே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்ததாக சூரத்துல் பக்கராவினுடைய 42வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வக்தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், நீங்கள் அசத்தியமான விஷயத்தை கொண்டு சத்தியத்தை நீங்கள் மறைக்காதீர்கள். வதக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன், நீங்கள் உண்மை என்று அறிந்து கொண்ட விஷயத்தை நீங்கள் உண்மையை மறைக்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். ஆக ஏன் இப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத்தில் அல்லாஹு தஆலா பலவிதமாக வர்ணிக்கிறான். இதற்கு முன்னர் சொன்னதை போன்று நபி அவர்கள் எப்படி இருப்பார்கள், அங்க அடையாளங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யூதர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதை மற்ற மக்கா காஃபிர்களோ அல்லது மதினாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளோ அங்கே யூத அறிஞர்களுக்கு சென்று கேட்டால் அவர்கள் என்ன செய்துள்ளார்கள் என்றால், இல்லை அப்படியெல்லாம் தௌராத்தில் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இவர்கள் தான் ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், ரசூலுல்லாஹ்வை இந்த யூதர்கள் எப்படி அறிகிறார்கள், வேதக்காரர்கள் எப்படி அறிகிறார்கள் என்று சொன்னால், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹ்வை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு ஸ்கூலில் 1000 நபர்கள் படிக்கிறார்கள், 1000 பிள்ளைகள் படிக்கிறார்கள், எல்லாம் ஒரே யூனிஃபார்ம், எல்லாம் ஒரே ட்ரெஸ் கோடு. அந்த 1000 பேரில் நம்ம பிள்ளை யாருன்னு நமக்கு தெரியாதா? தனியாக தெரியுமா இல்லையா? அதே போன்று தான் அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான், தெல்ல தெளிவாக யூதர்களுக்கு தெரியும் இவர்கள் தான் ரசூலுல்லாஹ் என்று தெரியும், இவர்கள் தான் இறுதி நபி என்று தெரியும். தெரிந்திருந்தும் கூட, அந்த உண்மையான விஷயத்தை தெரிந்திருந்தும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் சத்தியத்தை மறைத்தார்கள். அசத்தியத்தை வைத்து சத்தியத்தை இங்கே மறைக்கிறார்கள். எனவே நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய என்ன செய்ய வேண்டாம், சத்தியத்தை நீங்கள் மறைக்க வேண்டாம் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக இங்கே அல்லாஹு தஆலாவை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்ல வருவது, தௌராத்தில் கூறப்பட்ட விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி வளைந்து கொடுத்தும் பேச வேண்டாம். நீங்கள் காசு பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதில் உள்ள உண்மையான விஷயங்களை நீங்கள் மறைக்க வேண்டாம் என்று சொல்லி இங்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதுக்கடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்துல் பக்கராவினுடைய 43வது வசனத்தில், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வர்கஉ மஅர் ராகிஈன். வஅகீமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்துஸ் ஸகாத்த, ஸகாத்தை மார்க்கம் விதித்த வரியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், கொடுத்து வாருங்கள், வர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கூ செய்பவர்களோடு நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். முன்னரே நாம் சொல்லியிருக்கிறோம், அகீமுஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் வெறுமன தொழுவது அங்கே நோக்கம் அல்ல, மாறாக தொழுகையில் உள்ளச்சத்தோடும் ஒரு மன ஓர்மையோடும் தொழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த தொழுகை எல்லா விதமான தஸ்பீகளும் திக்ருகளும் கிராத்தும் அங்கே ஒழுங்காக இருக்க வேண்டும். முழுமையாக நாம் அல்லாஹ்விற்கு அடிபணிந்ததாக தொழ வேண்டும் என்பதுதான் வஅகீமுஸ் ஸலாத்த என்ப படத்தினுடைய ஒரு கருத்து. அதுக்கடுத்ததாக வஆத்துஸ் ஸகாத்த, ஸகாத்தை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள், ஸகாத்தை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். நமது
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் திக்ருகளால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவால் நமது உள்ளம் என்பது பரிசுத்தமாகும், நம்ம ஈமான் பரிசுத்தமாகும். நமது உடல் சுத்தமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் குளித்தால் நமது உடல் சுத்தமாகிவிடும். ஆனால் நமது பொருட்களை சுத்தப்படுத்த வேண்டும், நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் விதித்த ஜக்காத் என்ற வரியை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். யார் கொடுக்க வேண்டும்? யார் செல்வந்தராக இருக்கின்றார்களோ, யாருக்கு 612 கிராம் வெள்ளியினுடைய அளவிற்கு பணத்தை வைத்திருக்கிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 612 கிராம் வெள்ளியோடைய காசு தற்பொழுது 55,000 மேலே இருக்கலாம். ஆக யாருக்கு இந்த பணம் ஒரு வருடம் தங்கள் கையில் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் தங்கள் பணத்திலிருந்து 2.5% ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். ஆக ஜக்காத்து கொடுப்பதால் என்ன ஆகும்? நமது அசுத்தமான பொருளாதாரம் சுத்தமாக ஆகிவிடும் என்பதாக இங்கே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே நீங்கள் ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். வர்கஉ மஅர் ராகிஈன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய்பவர்களோடு நீங்கள் ருக்கு செய்யுங்கள். தொழுகையில் ருக்கு என்பது ஒரு பகுதி, ஃபர்து, கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ருக்கு செய்யவில்லை என்றால் தொழுகை என்பது கூடாது. அப்போ ஏங்க அல்லாஹ் தஆலா ருக்கு செய்பவர்கள் ருக்கு செய்யுங்கள் என்று சொன்னார் என்றால், ஒரு கருத்து, யூதர்களுடைய தொழுகையில் ருக்கு என்பது இருக்காது. யூதர்கள் தொழுதார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோமோ அதே மாதிரி தக்பீர் கட்டுவாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஓதிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே என்ன செய்ய டைரெக்டாக செய்தா போயிடுவாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைகளில் பார்த்திருக்கலாம், சஜ்தாயத்து ஓதினால், ஃபஜர் தொழுகையில் சஜ்தாயத்துகளை ஓதினால் என்ன செய்வாங்க? ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே சஜ்தாயத்து ஓதப்பட்டவுடன் உடனடியாக சஜ்தாவுக்கு சென்று விடுவார்கள். இப்படித்தான் யூதர்களுடைய தொழுகை என்பது இருந்தது. தற்பொழுது அப்படித்தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையில் ருக்கு என்பது கிடையாது. எனவே யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ருக்கு செய்பவர்களோ ருக்கு செய்யுங்கள் என்று சொன்னால் நீங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிடுங்கள். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய தொழுகையில் தான் ருக்கு என்பது இருக்கின்றது. எனவே நீங்கள் முஸ்லிம்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தொழுகையின் மூலம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக ஒரு கருத்து, ருக்கு செய்பவர்களோடு நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்று சொன்னால் இமாம் ஜமாத்தோடு நீங்கள் பள்ளிவாசலில் சென்று நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு கட்டளையிடுகிறான். இங்கே ஆண்களுக்கு கட்டளை. ஏனென்றால் பெண்கள் தான் வீடுகளில் தொழுவார்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஏனென்றால் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு மனம் நாடுகிறது, என்ன, யார் யாரெல்லாம் பள்ளிவாசலில் வந்து இமாம் ஜமாத்தோடு தொழாமல் இருக்கின்றார்களோ அவருடைய வீடுகளை எல்லாம் எரிப்பதற்கு என் மனம் நாடுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக தக்க காரணம் இல்லாமல் நோயோ அது பிரயாணமோ இது போன்ற காரணங்கள் இல்லாமல் பள்ளிவாசல் யார் யாரெல்லாம் ஜமாத்தாக தொழவில்லையோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வீட்டில் தொழுதால் 1 மடங்கு நன்மை, பள்ளிவாசலில் சென்று ஜமாத்தாக தொழுதால், இமாம் ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை என்பதை இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஆக பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். அது மட்டுமல்ல, யாருடைய வீடு பள்ளிவாசலுக்கு அருகாமலே இருக்கின்றதோ அவர்களுடைய தொழுகை பள்ளிவாசலில் தான் இருக்க வேண்டும். ஏதோ வீடு தூரமாக இருக்கிறது, பாங்கு சத்தம் கேட்கவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் வீடு பக்கத்திலே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா ஸலாத்த இல்லா ஃபீ ஜாரில் மஸ்ஜித், யார் வீட்டிற்கு அருகாமலே பள்ளிவாசல் இருந்து அவர் பள்ளிவாசலில் சென்று தொழவில்லையோ அவருக்கு தொழுகையே நிறைவேறாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது தொழுகை நிறைவேறாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த தொழுகை பரிபூர்ணமாக இருக்காது என்று அர்த்தம். மாறாக அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய தொழுகை பரிபூர்ணமாக இருக்காது என்பதாக இங்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இமாம் ஜமாத்தோடு ஆண்கள் தொழுவதற்கு இங்கே முயற்சி செய்ய வேண்டும். பெரும்பாலான விஷயங்களில் நேரங்களில் நாம் இமாம் ஜமாத்தை இங்கே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலமாக இங்கே சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில்
44வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். அத்தமுருன நாஸ பில் பிர், என்ன, நீங்கள் மக்களுக்கு நல்லதை ஏவி, வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும், நீங்களே மறந்துட்டீங்களா, வ அன்தும் தத்லூனல் கிதாப், நீங்களுமோ வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்களே மறந்து விட்டீர்களா, அஃபலா தஅகிலூன், உங்களுக்கு அறிவு என்பது வேண்டாமா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே யூதர்களை பார்த்து கேள்வி கேட்கிறான். அதாவது மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்வார்கள், ஆனால் தங்களுக்கு தாங்களே நல்லதை அவர்கள் விட்டு விடுவார்கள், மறந்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு அறிவு என்பது வேண்டாமா என்று சொல்லி இங்கே அல்லாஹ் தஆலா யூதர்களை பார்த்து கேட்கிறான். மேராஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில மனிதர்களை கடந்து சென்றார்கள். அப்படி கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய உதடுகள் நெருப்பு கத்திரிகளால் வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இவர்கள் யார், ஏன் இவருடைய உதடு நெருப்பு கத்திரிகளால் வெட்டப்படுகிறது என்று கேட்கும் பொழுது, இவர்கள்தான் உலகில் வாழ்ந்தவர்கள், மற்ற மனிதர்களுக்கு நல்லதை இவர்கள் ஏவி கொண்டிருந்தார்கள், ஆனால் இவர்கள் அந்த நல்லதை செய்யாமல் விட்டு விட்டார்கள் என்பதாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆலிம் பயான் செய்கிறார் என்று சொன்னால் அந்த பயானுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாளைக்கு கியாமத் நாளில் கேள்வி கேட்பார். நீங்கள் எதற்காக வேண்டி பயான் செய்தீர்கள், பெருமைக்காகவா அல்லது இல்மை மற்றவர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவா என்று சொல்லி நாளை கியாமத் நாளில் அந்த ஆலிமிடம் நாளை விசாரணை செய்யப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸும் இங்கே பதிவாகி இருக்கிறது. ஆக மக்களுக்கு நாம் நல்லதை ஏவ வேண்டும், ஏவது மாற்றமல்லாமல் நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இங்கே ஒரு விஷயம், ஒரு சிலர்கள் இப்படி கேட்பார்கள், மனசில் நமக்கு நாமே நினச்சிப்போம், நாம் மட்டும் நல்லது சொன்னால் போதுமா, நாமளும் அந்த அமல் செய்யணும்ல, ஆமாம் செய்யணும் தான். ஒரு சிலர்கள் இப்படி இருப்பார்கள், நானே அமல் செய்யலை, நான் எதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும், நானே அமல் செய்யலை, நான் எதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு சிலர்கள் இருப்பார்கள். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் உங்களை வழிகெடுக்கிறார் என்ற அர்த்தம். நீங்கள் அமல் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை தான் கேள்வி கேட்பான். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்வான், சரிப்பா நீ தான் அமல் செய்யல, நீ மற்றவனுக்கு என்ன செய்ய மாட்டே, எடுத்து சொல்ல மாட்டியா, அவனாச்சும் அமல் செஞ்சுட்டு போவான்ல என்று சொல்லி இப்படியும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். இப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தால், நான் தான் அமல் செய்யலையே, நான் எதுக்கு மற்றவனுக்கு சொல்லணும் என்று சொல்லி ஒரு எண்ணம் என்பது வந்துவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் உங்களை வழிகெடுக்கிறான். அவன் உங்களையும் அமல் செய்ய விடுவதில்லை, மற்றவர்களையும் அவன் அமல் செய்ய விடுவதில்லை. எனவே என்னதான் நாம் அமல் செய்யவில்லை என்றாலும் அதற்கு இது ஒரு ஆர்வமூட்டுதல் அல்ல. ஒருவேளை நம்ம அமல் செய்ய முடியவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு ஆர்வம் மூட்ட வேண்டும், நீங்கள் அமலை செய்யுங்கள் என்று ஆர்வம் மூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களின் மூலியமாக அல்லாஹு தஆலா நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறான். கடைசியாக இங்கே சூரத்துல் பக்ராவினுடைய 45வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவியை தேடுங்கள். இரண்டு விஷயங்கள், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகை என்பது இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி தொழுகை நீங்கள் தொழுங்கள். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டு விட்டதா அல்லது வேறு ஏதாவது தேவைகள் என்பது நிறைவேற வேண்டுமா, நீங்கள் 2 ரக்காத் தொழுது நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள். சரி, துவா கேட்டுட்டு நான் தான் தொழுதுட்டேனே, அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்யலையே, அப்படி இருக்காதீர்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுது விட்டு என்ன செய்யுங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு உதவி செய்வான். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு என்றால் செருப்பு வார் அறுந்தாலும் கூட 2 ரக்காத் அல்லாஹ்விடம் தொழுது துவா கேட்பார்கள். இப்படிதான் சஹாபாக்களுடைய பழக்கமாக இருந்தது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டதா, சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே தொழுகையை தான் அவர்கள் தொழுதார்களே தவிர
அந்த சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணம் பார்த்து ஆஹா இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ரசூல் என்ன செய்யலை, அழகு பார்க்கவில்லை. நேராக பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதார்கள். அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். அல்லாஹ்விடம் உதவி கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். யா அல்லாஹ் இதன் மூலியமாக எங்களை அடித்து, யா அல்லாஹ் எங்களை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. ஆக வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், இந்த தொழுகை இருக்கின்றதே பயபக்தியாளர்களை தவிர, இறையச்சம் உடையவர்களை தவிர மற்ற அனைவர்களுக்கும் ஒரு பலுவாகத்தான் இருக்கும், ஒரு சுமையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதாவது யார் யாருக்கு இறைச்சம் இல்லையோ அவர்கள் இந்த தொழுகையில் சோம்பேறிகளாக இருப்பார்கள். ஆஹா எங்களுக்கு தொழுகை நேரம் வந்து விட்டதே, போய் நாங்கள் பள்ளிவாசலுக்கு போய் தொழணுமா என்று சொல்லி அந்த சோம்பல்தனம் என்பது இருக்கும். யாருக்கு இருக்காது? பயபக்தி உள்ளவர்களுக்கு, இறைச்சம் உள்ளவர்களுக்கு இருக்காது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். எனவே நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கடைசியாக சூரத்துல் பக்ராவுடைய 46வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன், இறையச்சம் உடையவர்களாகிய அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், தங்கள் இரட்சகனை அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த உலகில் செய்த அந்த நல்லமல்களை நாம் நாளை கியாமத் நாளில் பெறுவோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவர்கள் அல்லாஹ்விடமே அவர்கள் மீட்டப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனினுடைய 46வது வசனத்தில், சூரத்துல் பக்ரா 46வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இன்றைக்கு திருக்குர்ஆனுடைய தஃப்சீருடைய சுருக்கம் இதுதான். பனி இஸ்ரவேலர்களே, அல்லாஹு தஆலா நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நபியாகவும் குர்ஆனை வேதமாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வேதத்தை மறுப்பவர்களில் முதலாமவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம், நீங்கள் தான் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பை கொடுக்கிறார். அடுத்ததாக, எனது வசனங்களை நீங்கள் அற்ப காசிற்காக வேண்டி, சொற்ப கிரயத்திற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டாம், எனது வசனத்தை நீங்கள் விற்காதீர்கள். மக்களுக்கு வளைந்து கொடுத்து நீங்கள் சட்டத்தை நீங்கள் சொல்லாதீர்கள். பணக்காரன் ஏழை அல்லது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லி நீங்கள் எனது ஆயத்துக்களை நீங்கள் விற்று விடாதீர்கள். அது மட்டுமல்ல, சத்தியத்தை நீங்கள் மறைக்காதீர்கள். உங்களுக்கு எது சத்தியம் என்று தெரிகின்றதோ அதையே நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுக்கடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மட்டுமல்ல, வர்கஉ மஅர் ராகியின், நீங்கள் ருக்கு செய்பவர்களோ ருக்கு செய்யுங்கள். அதாவது இமாம் ஜமாத்தோடு உங்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் செய்து நாம் கூலிகளை கியாமத் நாளில் பெற வேண்டும் என்று சொல்லி இங்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக எல்லாம் வல்ல இறைவன் தொழுகைகளை இறையச்சத்தோடு தொழுது இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் சத்தியத்தை உரக்க எடுத்து சொல்லக்கூடிய தௌஃபீக்கையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.